எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். முதியோர் நலத்துறையில செவிலியருக்கு துணையாக பணிபுரிய உங்களுக்கு விருப்பமா இருக்கும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. வாமா ட்ரஸ்ட் பாபநாசத்துல இருக்கக்கூடிய வாமா ட்ரஸ்ட் அது மற்றும் நம்மளுடைய இந்த துறையில குருவான பத்மஸ்ரீ டாக்டர் வாசே நடராசன் ஐயா அவர்களோட துணையோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 months சர்டிஃபைடு ஜீரியாட்ரிக் கேர் கிவர் அப்படின்னு. ஸோ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்கலேருந்து எழுத்து அறிவு ஓரளவுக்கு உள்ளவங்கலேருந்து இதை ஆரம்பிக்கலாம். செவிலியர் ஆகணுங்கிற கனவு ஆனால் செவிலியர் ஆக முடியல அப்படின்னு இருந்தாலும் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் பட்டப்படிப்பு முடித்திய பிஎஸ்சி படித்த செவிலியர்களும் இன்னைக்கு ஹோம் டியூட்டியாக கேர் கிவராக தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதை தாழ்த்தி சொல்லலை, இந்த துறையில தான் தேவை அதிகமாக இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் பணிக்கூடிய செவிலியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குறைச்சலாக தான் இருக்கு. ஆனால் ஹோம் நர்சிங் இந்த ட்ரைனிங்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அமைப்புகள் அத்துலியா, கிராண்ட் வேர்ல்ட், எல்டர் கேரு, விங்ஸ், அது மாதிரி நிறைய அமைப்புகள் சென்னை மட்டும் இல்லாத பெரும்பாலான நகரங்களில் விரிந்து இருக்கிறது. இங்கே சர்டிஃபைடாக கேட்குறாங்க. அப்போது இதில் நம்ம இந்த சிவாஜி படத்தில் ரஜினி எப்படி வெளிநாட்டிலேருந்து எல்லாமே வேண்டான்னு சொல்லி இந்தியாவுக்கு திரும்பி வராரோ அது மாதிரி வாமா ட்ரஸ்ட்டில் 40 years எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி நிறுவனத்தில் அந்த பணியெல்லாம் விட்டுட்டு அவர் எல்லாம் இந்த துறையில் இந்த முதியோர்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேவை செய்யணும், பணி செய்யணும் அப்படின்னு திருநெல்வேலியில் தென்காசிக்கு பக்கத்தில் வாமா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு சர்டிஃபைடு ஜீரியாட்ரிக் கேர் கிவர் ப்ரோக்ராம் நடத்தணும்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏறத்தாழ இப்போ 100 பேர் அதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த பேட்ச்சில் சேர முடியலனாலும் அடுத்த பேட்ச்லையும் நீங்கள் சேரலாம். 3 மாதங்களுக்கு பெரும்பாலும் ஆன்லைன் கிளாஸ் ஆகும். ஒரு 2 அல்லது 3 நேரடி வகுப்புகளும் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் சுகரு, பல்ஸு, ஆக்சிஜன், பிபி எல்லாமே மிஷின் பார்க்குது. ஓரளவுக்கு நல்லாவே துல்லியமாகவே பார்க்குது. மனிதர்களுக்கு சில நேரங்களில் மனக்குழப்பங்களை தவறாக எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட இது தவிர்க்குது. சரியான அதனால தான் பெரிய நிறுவனங்களான சங்கர நேத்ராலயா, அப்போலோ இது போல ஹாஸ்பிட்டல்லையே எலக்ட்ரானிக் அப்பாரட்டஸ் தான் இந்த பிபி, சுகரு, பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு மிஷின் பார்த்துரும். ஆனால் மிஷின் செய்யாத ஒரே விஷயம் ஆமாம் மனிதநேயம். மனிதநேயம் மிக்கவரா நீங்க மனிதர்களை நல்லா பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? இதுல உங்களை கரியர் டெவலப் பண்ணணும். வயசானவங்களை பார்த்துக்கிறதுனா வீட்டில் போய் பார்த்துக்கிறதா இருக்கலாம், அல்லது மருத்துவமனைகளில் பார்த்துக்கிறதா இருக்கலாம், அல்லது முதியோர் இல்லங்களில் பார்த்துக்கிறதா இருக்கலாம், அப்புறம் அசிஸ்டட் லிவிங்னு சொல்றாங்க அதுல பார்த்துக்கிறதாவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இது ஒரு கோர்ஸ் ஃபீஸோட தான் வருது. ஸோ நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு மொத்த கோர்ஸுக்குமே 1000 ரூபாய்னும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைமாக இதை நான் படிக்கலாமான்னு கேட்டால் 500 ரூபா கட்டி இதை நீங்கள் படிக்கலாம். இதை என்னுடைய குருவான பத்மஸ்ரீ டாக்டர் விஎஸ் நடராஜன் ஐயா அவர்களோட துணையோட அவருமே நேரடியாக சில வகுப்புகளும் இதில் எடுக்கிறார். நானும் இதில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி ஒரு சர்டிஃபைடு ஜீரியாட்ரிக் கேர் கிவராக நீங்கள் மாறலாம். இந்த நல்வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.